தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்னுடைய பகுதி நன்மங்கலம். இந்த நன்மங்கலத்தில் என் வீட்டு பக்கத்துலேயே 3 மினிட்ஸ் தான் என் வீட்டில் இருந்து. இங்கே ஒரு இந்த காடு இது பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு சிவன் கோவில் இருக்குது. இந்த சிவன் கோயிலுக்கு நேற்று நான் சாயந்தரம் தரிசனம் பண்ணிட்டு போனேன். யோக நித்தீஸ்வரர் ஆலயம் மற்றும் பாலாம்பிகை உடனுரை அப்படிங்கிற அம்மன் பெயர். நல்ல ஒரு உண்மையான கோயில், காட்டுக்கோவில். இந்த கோவிலுக்கு நான் நேற்று சாயந்தரம் வந்திருந்தேன். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ காலையில் நேற்று சிவராத்திரி ஃபுல்லாக விழித்து இருந்து விட்டு இப்போது இன்றைக்கி காலையில் இப்போ மறுபடியும் இந்த கோவிலை தரிசனம் பண்ண வந்தேன். ஆனால் கோயிலை தரிசனம் பண்ணியாச்சு, சாமியையும் கும்பிட்டாச்சு. நல்ல உண்மையான இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு அருமையான ஒரு பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். சிவன், அதாவது சிவனை தரிசிக்கிறதுக்கு ஒரு தவம் இருக்கிறதுக்கு உண்மையான இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த இடம். நல்ல ஒரு அமைதியான இடம், இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நமது ஆன்மா லயிக்கக்கூடிய இடம் ஆலயம் அப்படிங்கிறது தான். ஆன்மா லயிக்கக்கூடிய இடம் ஆலயம். ஸோ இந்த இடத்த நீங்களும் சுற்றி பாருங்கள். இது ஒன்றும் பெரிய கோவிலெலாம் கிடையாது. ஆனால் இந்த இடம் நல்ல ஒரு அமைதியான ஒரு இடம். சுற்றி பார்த்திங்கன்னா காடு தான் நல்லா இருக்குது. ஒரு தடையாவது நீங்களும் வாங்க இந்த இடத்துக்கு. சின்ன கோவிலும் இருக்குது இதிலே. நன்மங்கலம் காட்டுக்கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் வரணும் அப்படின்னா நம்மளுடைய தாம்பரத்தில் இருந்து மேடவாக்கம் கூட்ரோடு இறங்கி அந்த மேடவாக்கம் கூட்ரோடு உள்ளே வரணும். உள்ளே வந்தால் வெள்ளக்கல் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் நிறுத்தத்துலேருந்து நம்ம நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த கோவில் எப்போ திறப்பாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கிற டைமிங் நமக்கு தெரியல. இது காட்டுக்குள்ளே இந்த கோயில் இருக்கிறதுனால எப்போது இந்த மாதிரி விழாக்கள் டைம் இல்லைன்னா பிரதோஷம் அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் இந்த கோயிலை ஓப்பன் பண்ணி பூஜைலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரியான விவரங்கள் நமக்கு அதை பற்றிய இது தெரியல. ஸோ நம்ம இதை பற்றிய தகவல்கள் நான் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அடுத்த வரக்கூடிய காணொளிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த கோயிலை பார்த்து சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அனைவரும் அந்த சிவனுடைய அருளை கிடைக்கட்டும். இந்த சிவராத்திரி நான் முழிச்சிருந்து ரொம்ப வருஷம் ஆச்சு முழிச்சிருந்து. ஸோ இந்த வருஷம்தான் நான் முழுமையாக முழிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உண்மையிலே சொல்லணும். அதுபோக என்னுடைய குருவையும் சென்று சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிது நேற்று இரவு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைய சிவராத்திரி பொழுது. இன்னொன்று இன்றைக்கி நம்மளுக்கு சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம நிம்மதியாக நல்லா ஜாலியாக தூங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இதை பகிருங்கள். மிக்க நன்றி.